வணக்கம் உறவுகளே. உலக அரசியல்ல இப்போ ஒரு மிக பாரிய பூகம்பம் வெடிச்சிருக்குன்னே சொல்லணும். ஈரானோட அடுத்த தலைவரை நான் தான் முடிவு செய்வேன் என்ற அனுமதி இல்லாம யாராவது பதவிக்கு வந்தா அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மிரட்டல் விடுத்திருந்தார். ஆனா அந்த மிரட்டலை தூசுக்கு சமமா மதிச்ச ஈரான் தன்னோட அடுத்த அதி உயர் தலைவரை இப்ப அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. அது வேற யாரும் இல்ல உறவுகளே, கொல்லப்பட்ட கமேனியோட இரண்டாவது மகன் முஜ்தபா கமேனி தான் இப்ப ஈரானோட புதிய சிம்மாசனத்துல ஏறி இருக்கார். அதே நேரம் சவுதியில ஈரான் நடத்தின தாக்குதல்ல படுகாயமடைஞ்சிருந்த 7வது அமெரிக்க வீரரும் இப்ப உயிரிழந்திருக்கார். போர் இப்ப அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஈரானோட அரசு தொலைக்காட்சியில திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது. ஈரானோட புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கிற அந்த நிபுணர்கள் சபை ஒரு முக்கியமான அறிக்கைய வாசிக்குது. யுத்தம் உக்கிரமா நடக்குது. எதிரிகள் எங்கட அலுவலகங்கள் மேல குண்டு போடுறாங்க. எங்கட பாதுகாப்பு படை வீரர்கள் கொல்லப்படுறாங்க. ஆனா இதை எல்லாம் தாண்டி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம ஈரானோட இஸ்லாமிய முறைமையை பாதுகாக்க நாங்க புதிய தலைவரை தேர்ந்தெடுத்துட்டோம் என்று அந்த அறிவிப்பாளர் சொன்னார். சொல்லிட்டு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், கமேனி தான் எங்களது தலைவர் என்று அவர் கத்தின அந்த சத்தம் இப்ப முழு உலகத்தையுமே அதிர வச்சிருக்கு உறவுகளே. ட்ரம்போட எச்சரிக்கையையும் தாண்டி இந்த அறிவிப்பு வெளியானது ஒரு மாபெரும் துணிச்சலான விடயம். சரி, யார் இந்த முஜ்தபா கமேனி? 1969 மஷாத் நகரத்துல பிறந்த இவர் கமேனியோட 6 பிள்ளைகள்ல இரண்டாவது மகன். இவருக்கு இப்ப 56 வயசு. இவரை பத்தி ஒரு ஆச்சரியமான விடயம் என்னன்னா, இவரை வெளி உலகம் அவ்வளவா பார்த்தது கிடையாது. எந்த அரசாங்க பதவியிலையும் இவர் இருந்ததில்ல, பொது இடங்கள்ல பேசினதில்ல, ஏன் ஒரு பேட்டி கூட கொடுத்தது கிடையாது. ஆனா இவர் தான் தன்னோட தந்தை கமேனிக்கு பின்னாடி இருந்து எல்லாத்தையும் ஆட்டு வச்ச நிழல் மனிதன். 17 வயசுலேயே ஈரான் ஈராக் போர்ல ஒரு சாதாரண வீரனா களத்துல நின்னவர் இவர். இதனாலேயே இவருக்கு அமெரிக்கா மேல ஒரு தீராத கோபம் இருக்குன்னு விக்கிலீக்ஸ் தகவல்கள் சொல்லுது. ஈரானோட பலம் வாய்ந்த IRGC மற்றும் பாசிஜ் படைகள் முஜ்தபாவுக்கு முழு ஆதரவா நிக்கிறாங்க உறவுகளே. இப்பதான் நிலைமை இன்னும் சிக்கலாகுது. ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லி இருந்தார், பழைய ஆட்சியில இருந்த யாராவது வந்தா எனக்கு ஓகே, ஆனா கமேனியோட மகனை ஒருபோதும் என்னால ஏத்துக்க இயலாது. முஜ்தபா கமேனி எனக்கு தேவையில்லாத ஆள் என்று அவர் வெளிப்படையாவே சொன்னார். ட்ரம்போட அனுமதி இல்லாம பதவியேற்ற யாரா இருந்தாலும் நீண்ட காலம் நீடிக்க முடியாது என்று அவர் சொன்ன விடையும் இப்ப ஒரு நேரடி போர் மிரட்டலா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு. கமேனிக்கு அடுத்து வார ஒவ்வொரு தலைவரையும் நாங்க வேட்டையாடுவோம் என்று அவங்க சொல்லி இருக்காங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா தரைப்படைகளை அனுப்ப தயாராகுது, இன்னொரு பக்கம் ஈரான் தன்னோட வாரிச அரியணையில ஏத்தி இருக்கு. போர் இப்ப நிஜமாவே ஒரு உச்சகட்டத்தை எட்டி இருக்கு. உறவுகளே, 1979 புரட்சியில முடியாட்சியை ஒழிச்ச ஈரான் இப்ப கமேனியோட மகனையே தலைவரா தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்குள்ள நிறைய உள்நாட்டு எதிர்ப்புகளும் வரலாம். ஆனா இந்த யுத்த நேரத்துல ஈரானை பிளவுபடுத்த அமெரிக்கா பாக்குது. அதை தடுக்க தான் இந்த அதிரடி முடிவை ஈரான் எடுத்திருக்கு. 7வது அமெரிக்க வீரரோட மரணம் அமெரிக்காவை இன்னும் ஆவேசப்படுத்தும். இதனால மத்திய கிழக்குல ரத்த ஆறு ஓட போறது மட்டும் நிச்சயம். ஈரானோட இந்த புதிய தலைமை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் சொன்ன மாதிரி தாக்குதல் நடக்குமா?